நாம் நல்ல நிலமாக கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் போதும். இதை பற்றித்தான் தெளிவாக இங்கு பேசப் போகிறேன். இந்த தேவன் என்னத்தை விரும்புகிறார் என்று கண்டுபிடிப்பது மிக சிரமமாக இருக்கிறது. அவருக்கு பிடித்தமானது காணிக்கை இல்லை, பலிகள் இல்லை, 10 கற்பனைகளும் அல்ல. நீங்களே எனக்கு ஆலயமாக இருக்கிறீர்கள், என்னை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்கிறார். அப்படியானால் ஆலயமும் இல்லை. அவருக்கு நீதி பிடிக்குமோ? நீதியாக வாழ்ந்த யோபை பலவித உபத்திரவங்களினாலே பாடுபடுத்துகிறார். அப்படியானால் சுயநீதியும் இல்லை. வேறே எதை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் பார்ப்போமா? தன்னை விசுவாசித்து எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் இழந்து கீழ்ப்படிந்த ஆபிரகாமையோ பலமாக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவும் தன்னை விசுவாசிக்கும்படிக்கே நம்மை அழைத்திருக்கிறார். தன்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறாரே. விசுவாசி என்றால் வார்த்தையை விசுவாசிப்பது. விசுவாசம் என்றால் சிம்பிளாக நம்புவது, அவ்வளவுதான். வார்த்தையை மட்டும் உறுதியாக நம்புவது. அவர் வார்த்தையை மட்டும் உறுதியாக நம்பினால் போதுமா? ஆம், போதும் என்கிறார் அவர். வேற எதுவும் வேண்டாமா? வேற எதையும் நம்மால் செய்ய முடியாது. அதிலெல்லாம் அவர் விருப்பமும் இல்லை. வார்த்தையை நம்பும் போது தானாய் அது நம்மை தேவசாயலாக மாற்றிவிடுகிறது. அவர் வார்த்தையை விசுவாசிப்பதால் மட்டுமே நம் சகல பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதாவது மாம்சத்தை முற்றிலுமாக அழித்து விடலாம். தேவசாயலான ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக மாறிவிடலாம். தேவன் சொல்கிறபடியெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்து விடலாம். இதை மட்டும்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். விசுவாசம், அதனால் வரக்கூடிய ஜெயம். அதாவது அவர் நம் அனுதின வாழ்க்கையில் தலையிட்டு நம் தேவைகள், பிரச்சனைகள் எல்லாம் தன் தலையில் போட்டுக்கொண்டு எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று அவர் காண்பித்து அதில் நம்மை நடத்துகிறார். நாம் விசுவாசிக்கும் போது இதற்குத்தான் விசுவாசம் வேண்டும். நம்பினால் தான் எல்லாவற்றையும் அவர் இஷ்டம் போல நடத்த நாம் அவரிடம் விட்டுவிட்டு சும்மாக இருப்போம். மாட்டு வண்டிக்காரன் என்ன செய்கிறான்? மாட்டை ஓடு என்றால் அது கேள்வி கேட்காமல் ஓடுகிறது. நிற்க சொன்னால் சொன்ன இடத்தில் நிற்கிறது. அவ்வளவுதான் அதற்கு தெரியும். அதற்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரையும் தேவையான அளவு அவன் தருகிறான். அதே போல தேவனால் நடத்தப்படும் நம் வாழ்க்கையும் இருக்கிறது. நம் வாழ்க்கையை அவர் நடத்தும்படி முழுக்க அதை விட்டுவிட்டோமா என சோதித்து பார்க்கிறார். ஆம், அது என் கட்டுப்பாட்டில் இல்லை. உம்மிடம் தந்துவிட்டபடியால் நான் அதில் தலையிட மாட்டேன். நீ சொன்னபடியே நடக்கிறேன். வாழ்க்கையில் எந்த உரிமையும் எனக்கில்லை என்று நம் கையை உதறி தட்டிவிட்டு காண்பிக்கிறோம். இவ்வளவுதாங்க விஷயம், இவ்வளவுதாங்க விசுவாசம். ஆனால் இது யாருக்கும் ஏனோ புரிய மாட்டேன் என்கிறது. விசுவாசிக்க வேண்டும் என்று தெரிகிறது. எதை விசுவாசிப்பதென்று நமக்கு தெரியவில்லை. எப்படி விசுவாசிப்பதென்றும் தெரியாமல் நமக்கு தெரிந்தபடி எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். கோயில், ஆராதனை, திருவிழா, காணிக்கை, கொண்டாட்டம் என்று நம் நம்பிக்கை திசை மாறி சென்று விடுகிறது. வார்த்தையை மறந்து விடுகிறோம். நாம் எப்படி கடினப்பட்டிருக்கிறோம் என்பதை இயேசு ஒரு சின்ன கதையினால் விளக்கமாக சொல்கிறார். விதை விதைக்கிறவனுடைய கதை. பாருங்கள், சில விதைகள் வழி அருகே விழுந்து விட்டனவாம். அவைகளை பறவைகள் கொத்தி கொண்டு போயின. வழியில் விழுந்த விதையால் எவ்வித பயனும் இல்லை. விதை செடியாக மாறவில்லை. வளர்வதற்கு பதில் பறவைகளுக்கு ஆகாரமாக போய்விட்டது. அதனால் தன்னை போல அநேக விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய செடியாக மாற முடியவில்லை. சபையில் வெறும் பிரசங்கத்திற்காக மட்டுமே இவைகள் பயன்படுகின்றன. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தன. இது பயன் தருவது போல ஆரம்பத்தில் இருந்தது, முளைத்து விட்டது. ஆனால் பொழுது செல்ல செல்ல அந்த செடி காய்ந்து விடுகிறது. காரணம், சூரியனின் வெப்பத்தை அதனால் தாங்க முடியவில்லையாம். சூரிய வெப்பம் இல்லாமல் செடி எப்படி வளரும்? வெப்பம் அவசியம் இல்லையா? ஆனால் வெப்பமே அதை பொசுக்குகிறது என்றால் காரணம் என்ன? அந்த வெப்பத்தை தாங்க போதிய பலம் இல்லை. கீழே வேர் ஆழமாக போயிருந்தால் போதிய தண்ணீரை குடித்து வெப்பத்தை பயனுள்ள சக்தியாக அது மாற்றி இருக்கும். இந்த விதை செடியானாலும் பூத்து கனியாகி அநேக விதைகளை உற்பத்தி பண்ண முடியவில்லை. காய்ந்து விட்டது. காப்பாற்ற வேண்டிய வெப்பத்தால் உயிர் போய்விட்டது. போதிய தண்ணீர் குடித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஆமாம், வார்த்தையே தெரியவில்லை. அதன் பின் விசுவாசம் எப்படி வரும்? சோதனையில் நிற்க முடியாமல் காய்ந்து விட்டது. சில விதைகள் அடுத்தது முள்கள் மத்தியில் விழுந்து விடுகின்றன. இந்த விதை செடியாகி விட்டது. வேர் பிடித்து வளர்ந்தும் விட்டது. அப்படியே வளர்ந்திருந்தால் பயனுள்ள கனிகள் நிறைய கொடுத்திருக்கும். ஆனால் பாருங்கள், முட்களோ அது சுற்றி நின்று குத்தி குத்தி கிழித்து வளர்ச்சியை தடுத்து விடுகிறது. என்னதான் வளர்ந்தாலும் அதனால் கனி கொடுக்க முடியவில்லை. முட்கள் அதை கனி தராதபடி பார்த்து கொள்ளுகிறது. வெறும் செடியாக கனி இல்லாமல் நிற்கிறது. சில விதைகள் நல்ல நிலத்திலும் விழுந்தன. நன்றாக செழித்து வளர்ந்து
ஒன்றுக்கு 30 100 கனிகள் தந்தன என்றார் இந்த கதை. இவ்வளவுதாங்க கதை. இதில் கவனியுங்கள், விதை என்னமோ ஒரே விதம்தான். விழுந்த இடத்தை பொறுத்து அதன் பலன்கள் மாறுகின்றன. நல்ல நிலத்தில் பலன்கள் நன்றாக இருக்கிறது. முட்கள், கற்பாறை, வழியருகே நிலம். விசுவாசம் நிலைக்காமல் அந்த விதைகள் எல்லாம் பலன் தர முடியவில்லை. வழியருகே விழுந்த விதை வளரவே இல்லை, செடியாக மாறவில்லை. அவைகள் நம் சிந்தனைக்கு உணவாகியதே ஒழிய வாழ்க்கையை மாற்றவில்லை. ஆவிக்குரிய சிந்தை உண்டானால்தான் கனி தர முடியும். நம் சிந்தை மாம்சமாகவே இருப்பதால் பழைய பாவ வாழ்க்கை தொடர்கிறது. நான் கண்ட அநேகரிடம் இந்த நிலைதான் உண்மை. விசுவாசம் உண்டாகவில்லை. பிரச்சனைகளையே அவர்களை அலை கழிக்கின்றன. அடுத்தது கற்பாறை. விதை செடியானால் போதாது, ஆழமான வேர் வேண்டும். செடி உயர உயர அவ்வளவு ஆழமாக வேர் போனால்தான் போதிய பிடிமானம் இருக்கும். அது நிலத்தினின்று கனி தரும். வேர் ஆழமாக போக முடியாததுக்கு காரணம் நிலம் கற்பாறையாக இருக்கிறது. வசனமெல்லாம் புரிகிறது, ஆனால் மார்க்க பேதம், சுயநீதி, உலக கவலை செடியாக வளர்ந்து விட்டது, ஆனால் மாறவில்லை. சோதனையில் நிற்க பலன் இல்லை. செடி சீக்கிரம் காய்ந்து விடுகிறது. வசனம் சிந்தனையில் தைரியத்தையும் நம்பிக்கையும் விளைவிக்கவில்லை. உணர்வுள்ளவர்களாக இல்லாதபடியால் வசனம் அவர்களை காப்பாற்றவில்லை. நம்மிடம் தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். அது உண்டாகாவிட்டால் இதுதான் நிலைமை. ஆதலால் சோதனைகளை சந்திக்க முடியவில்லை. மனம் கற்பாறையாக இருக்கிறது. எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் அப்போது புரிகிறது, அவைகள் நம் மனதில் தங்குவதில்லை. நாம் இன்னமும் மாம்சத்தின்படியே சிந்தித்து பழைய வாழ்க்கையே வாழ்கிறோம். வசனங்களை கேட்டாலும் ஆவியின் சிந்தை எழமாட்டேன் என்கிறது. ஆகையால் அவர் இஷ்டப்படி நம்மால் வாழ ஒப்பு கொடுக்க முடியவதில்லை. எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று மனம் பொசுங்கி பொசுங்கி போகிறது. சரண்டர் பண்ணிய வாழ்க்கையை திரும்ப எடுத்துக்கொள்வதால் வாழ்க்கையில் மாற்றமில்லாமல் கனிகளற்ற வாழ்க்கையே முடிவாகிறது. இன்னமும் நாம் மாம்சத்துக்குரியவர்களே. ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டுமானால் பயம் இருக்கக்கூடாது. தேவனை நம்பாதபடியால் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கேள்வி கேட்கிறோம். தேவனோடு நடக்க வேண்டுமானால் கேள்வி கேட்கக்கூடாது. வண்டியில் கட்டிய மாடு போ என்றால் போகும், நில் என்றால் நிற்கும். ஏன் போக வேண்டும், ஏன் நிற்க வேண்டும் என்று யோசித்தால் அந்த மாடு வண்டியை இழுக்குமா? எஜமான் சொன்னபடியெல்லாம் அந்த மாட்டால் ஓடி செயல்பட முடியுமா? முடியாது. இந்த மாட்டை எப்படி வண்டியில் கட்ட முடியும்? தனக்கென்று புத்தி இருக்கிற எவனும் கிறிஸ்துவின் சித்தப்படி நடக்க முடியாது. எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று தேடுகிறவர்கள் யாரும் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. நம்மை கடினப்படுத்துவது நம் புத்தியே. விசுவாசம் நம் புத்திக்கு இடம் கொடாமல் பணிய வைக்கிறது. எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்கிறார் என்ற தெளிவும் தைரியமும் இல்லாமல் கிறிஸ்துவின் பின்னே யாரும் போக முடியாது. விசுவாசம் தேவனை நம் புத்தியை காட்டிலும் பெரிதாக பார்ப்பதால் எந்த கேள்விக்கும் இடம் வைப்பதில்லை. என்ன சொன்னாலும் அதன்படி மாத்திரம் செய்ய பணியும். தேவ சித்தம் எதையும் ஏற்றுக்கொள்ள அதை அதன்படி செய்ய தேவ அன்பை வசனத்தால் அறிந்திருந்தால் மட்டுமே முடியும். வாழ்க்கைக்கு தேவ அறிவு மிக மிக முக்கியம். கர்த்தர் நல்லவர். இந்த தைரியம் இருப்பதால் தான் தாவீது மற்ற யாரை காட்டிலும் மாறுபட்டு சிந்தித்தான், மாறுபட்டு நடந்தான். எந்த பிரச்சனையும் தேவன் பார்க்கிறபடி பார்த்து நீதி எது, அவர் சித்தம் எது என்று அறிந்து அதன்படி செயல்பட்டான். தன் உயிரை வாங்க திரிகிற சவுலை தனியாக ஆயுதமின்றி நிற்க கண்டபோது அவனை கொல்லாமல் விட்டுவிடுகிறான். காரணம், இது கர்த்தருக்கு பிடிக்காது என்று புரிந்து வைத்திருந்தான். கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு தீமை செய்கிற இவன் கையிலிருந்தும் காப்பாற்றி விடுவார். மாறாக இவனுக்கும் நானும் தீமை செய்ய மாட்டேன். இந்த தெளிவு யாரிடம் இருக்கும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவனிடம்தான் இருக்கும். இவனால் தான் தொடர்ந்து விசுவாசிக்க முடியும். தன்னை கொல்ல தேடி தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய்ய முடியும். நஷ்டத்தை ஏற்க முடியும். பாடுகளை சகிக்க முடியும். தேவன் கிரியை செய்யும் வரை பொறுமையாக இருக்க முடியும். கற்பாறையாக இவன் மனம் இல்லை. கொடிய சூழ்நிலையிலும் இவனுக்கு மனம் கசிகிறது. தீமையை விட்டு விலகுகிறான். நன்மை செய்வதில் நிலைத்திருக்கிறான். நாம் எல்லோரும் கற்பாறையானவர்கள்தான். கவனியுங்கள், நாம் எல்லோரும் கற்பாறையானவர்கள்தான். தேவனை விரும்புகிறோம். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சித்தப்படி செய்ய பணிந்து கொடுக்கிறோம். ஆனால் இது போதாது. தாவீது சந்தித்தது போன்ற கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய நம்மிடம் தேவனை அறிகிற அறிவு போதுமான அளவு இருப்பதில்லை. தேவன் நல்லவர், என்னை பாதுகாப்பார் என்ற தெளிவுதான் கற்பாறை போன்ற நம் கடின மனதை பண்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் தேவசித்தம் எதுவென்று தேடி பார்த்து செய்ய முடியும். வேர் ஆழமாக போக வேண்டுமானால் நாம் தேவனை அறிகிற அறிவில் நன்றாக அனுபவித்து பெருகி இருக்க வேண்டும். அவர் உண்மையை புரிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் பிள்ளையை பலியிட தைரியமாக மலையின் மேல் ஏறி செல்கிறான். எப்படி? தேவனை புரிந்து கொண்டதால்.
வேறு ஆழமாக போய்விட்டது. அவர் அன்பை புரிந்து கொண்ட எவனும் தன்னை இழப்பான், தன் வாழ்க்கையை இருக பிடிக்க மாட்டான். இவன்தான் ஆவிக்குரியவனாக மாற முடியும், கனி தர முடியும். இந்த மரத்தை எப்படி அசைத்தாலும் விழாது, தாங்கி நிற்கும். வேர் ஆழமாக இல்லாததால் நாம் பலவித கேள்விகளினால் தடுமாறுகிறோம், நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை. தேவனை அறிகிற அறிவு என்பது வேத விளக்கம் அல்ல, அவர் அன்பை புரிந்து கொள்வதால் அந்த அறிவு உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அறிவில்லாதபடியால் தான் முறுமுறுத்தார்கள். அற்புதங்களை கண்ட பின்பும் கலகம் பண்ணினார்கள். அதிசயமாக பார்வோனின் சேனைகளிடமிருந்து தப்புவித்த பின்பும் அவர்களால் வனாந்தரத்தில் தேவ நடத்துதலுக்கு பணிந்து நடக்க முடியவில்லை. பயந்தார்கள். வாழ்க்கையை அவரிடம் விடாமல் இறுக பற்றி கொண்டிருந்தார்கள். அர்ப்பணிப்பு இல்லாமல் போய்விட்டது. கேள்வி கேட்கிறார்கள், இவர்களை எப்படி நடத்த முடியும்? அற்புதமெல்லாம் கண்ட பின்பும் இந்த நிலையா? தேவன் அற்புதம் செய்வது நம்மை திகைக்க வைத்து ஆச்சரியப்படுத்துவதற்கு அல்ல, தன்னால் எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்ற முடியும் என்பதை நிரூபிக்க, தன் உண்மையை நாம் மனமாற காண செய்ய. அப்போதுதான் அவர் இஷ்டப்படி வழி நடத்தினால் நம்மால் கீழ்ப்படிய முடியும். நம் வாழ்க்கையை இறுக பற்றி கொண்டிருக்க மாட்டோம். நம் வாழ்க்கை மிக போராட்டம் நிறைந்தது. அதை தனியாக வாழ முடியாது. அவர் நம்மோடு இருந்தால்தான் நம்மால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய முடியும். தேவ சித்தம் எதுவானாலும் அதன்படி நடக்க முடியும். அவர் அன்பை புரியாதவன் எவனும் தனக்கு பாதுகாப்பில்லை என பயப்படுவான். பயம் வந்தாலே தீமை செய்ய தயங்க மாட்டோம். அதுக்கப்புறம் நீதி, பரிசுத்தமாவது மண்ணாங்கட்டி எல்லாம் பறந்தே போய்விடும். விசுவாசம் இல்லாத இடத்தில் கீழ்ப்பிடிதல் வராதுங்க. அவரை அறிகிற அறிவு விசுவாசத்திற்கு மிக முக்கியம். இதில் பெரிய பின்பே இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை பிடித்தார்கள், வாக்குத்தத்தம் தேசத்தில் நுழைந்து ஜெயித்தார்கள். முதலில் அவர்கள் மாறினார்கள், பின்புதான் ஜெயம் வருகிறது. உள்ளே மாற்றம், வெளியே ஜெயம். அடுத்தது முட்கள். அதை பற்றி பார்ப்போம். கற்பாரை போல இது கடினமானது அல்ல. முட்கள் மத்தியில் இருக்கிற நிலம், அங்கே விழுந்த விதை நன்றாக முளைக்கிறது, நன்றாக வளர்கிறது. ஆனால் அதனால் முழுவதுமாக பலம் தர முடியாமல் லௌகிக இச்சைகளும் கவலைகளும் பெருந்திண்டியும் குத்துகிறது. மனம் ஆசைகளால் நம் மனம் நிறைந்திருக்கிறது. அதை அடக்க யாராலும் முடியாது. இல்லாதவனுக்கு கவலைகள், இருப்பவனுக்கு ஆசைகள். இரண்டும் நம்மை விடாது துரத்தும் பேய்கள். நம்மை தூங்க விடாது நம்மோடு இருந்து கொல்லும் நோய்கள். இதனால் பணம் என்று உலகம் அதன் பின்பே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் தான். நாம் ஒருவேளை ஓடாதிருக்கலாம், ஆனால் மனம் அமைதி கொள்வதில்லை. நம்மால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்ற ஏக்கம் நம்மை கொன்று விடுகிறது. எந்த மருந்து சாப்பிட்டால் இந்த நோய் தனியும் தெரியவில்லை. இரவும் பகலும் இதே சிந்தனையாக இருப்பதால் நம்மால் தேவ சித்தமெல்லாம் செய்ய முடியாது. வாழ்க்கையை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். தேவனால் நம்மை நடத்த முடியாது. நம் சிந்தை மாம்சமாக இருப்பதால் ஆவியின் சிந்தை மாயலோகமானது. கவலையும் ஆசைகளும் நம்மை அனுதினமும் குத்தி கொண்டே இருந்தால் எப்படி விசுவாசிக்க முடியும்? வழிகள் தான் தெரிகிறதே ஒழிய நேசிக்கும் தேவன் நம் கண்களுக்கு தெரிய மாட்டேன் என்கிறார். தேவன் பார்த்து கொள்கிறார் என்ற தைரியமாக சிந்திக்க முடிவதில்லை. இதுவும் தேவனை அறிகிற அறிவில்லாததால் தான் உண்டாகிற நோய். இந்த அறிவில்லாமலா கீழே வேர்பிடித்து மேலே இவ்வளவாக வளர்ந்தது? வசனத்தை கேட்டால் மனம் கடினமாக இல்லை. இதனால் போதிய உயரம் வளர்ந்து விட்டது. தேவனை காட்டிலும் பிரச்சனைகள் பெரிதாக தெரிவதால் முட்களாய் தடுமாற்றம் உண்டாகிறது. பார்வோனிடம் பேசிவிட்டு மோசே திரும்ப வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் பதிலை கேட்டு மயங்கி போகிறார்கள். அவன் மேல் எரிச்சல் அடைகிறார்கள். விடுதலையை கேட்க போனால் இப்போது பார்வோன் தங்கள் வேலையை கடினமாக்கி விட்டான். ஜனங்களை கவலையும் பயமும் சூழ்ந்து கொள்கிறது. மோசையை அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள். ஜனங்களிடம் மோசே என்னத்தை சொல்ல முடியும்? என்ன சொன்னால் இவர்கள் இனி நம்புவார்கள்? பயமும் ஆத்திரமும் நிறைந்து அவர்கள் கத்துகிறார்கள். இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தோஷம் போய்விட்டதே. வேலை செய்தே அழுத்த அவர்களுக்கு அவன் இன்னமும் அதை கடுமையாக்கி விட்டான். ஆனால் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து மோசே பார்வோனிடம் போராடுகிறான். ஒரு நாள் வந்தது, பார்வோனே, உன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போ என்கிறான். நமக்கு நடப்பவை யாவும் எதிர்மறையாகத்தான் நடக்கின்றன. யாரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவன் நம்மோடு இல்லை என்றே நம்பும்படி சகல காரியங்களும் நடக்கின்றன. எதிர்பார்த்தபடி நடக்காததால் ஏமாற்றம், தோல்வியால் மனச்சோர்வு, எப்போதுதான் நம் கஷ்டங்களுக்கு முடிவு உண்டாகும் என வலிக்கும் கேள்விகள் நம் மனதை இவை மடிய பண்ணுகின்றன. விசுவாசம் செத்தே போகிறது. தேவன் சொன்னால்
சொன்னபடி செய்வார். மனம் மாற மாட்டார். நடக்கும் சம்பவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்மை ரட்சிக்க அவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விட்டுவிடவில்லை. இதை புரிந்து கொண்டால் நாம் கவலைப்படாது இருப்போம். எவ்வளவாக முள்குத்தினாலும் தேவன் பார்த்து கொள்கிறார் என்ற தைரியம் அத்தனையும் தாங்க சகிக்க வைக்கும். முட்கள் மத்தியில் தேவனுடைய அன்பு நமக்கு கொடுக்கிற அலாதி தைரியம் இருக்கிறதே, அது மகா பெரியது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசம் ஒன்று இருக்கிறது என்று நம்பித்தான் பொறுமையாக 40 வருடம் நடந்தார்கள். என்னதான் அவர்களுக்கு மன்னாவும் தண்ணீரும் இலவசமாக கிடைத்தாலும் வனாந்தரம் வலிக்காமல் இருக்குமா? மற்றவர்களை போல வீடு கட்டி நிரந்தரமாக வாழ முடியவில்லையே. அவர்கள் ஆசைப்பட்டதை விட தேவன் அவர்களுக்காக பேராசைப்பட்டார். அவர்களுக்கு சாதாரண தேசம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தந்தார். நம் ஆசைகளை விட தேவன் நமக்காக ஆசைப்படுவது மிகப்பெரியது. அவர் பிள்ளை இல்லாத ஆபிரகாமிற்கு வானத்து நட்சத்திரங்களை காட்டி இவ்வளவாக உன் சந்ததி இருக்கும் என்றார். ஓரடி நிலம் கூட இல்லாத அவனுக்கு இந்த தேசம் முழுவதும் உன் சந்ததிக்கு சொந்தமாக தருவேன் என்கிறார். இதை புரிந்து கொண்டால் நாம நமக்கு ஆசைப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். சித்தப்படி ஆகட்டும் என்று விட்டு விடுவோம். நம் மேல் இருக்கிற கையை எடுத்து விடுவோம். எது வந்தாலும் வரட்டும், எப்படி நடத்தினாலும் நடத்தட்டும் என்று தைரியமாக இருக்கும். அவருக்கு தெரியாதா என் கஷ்டங்கள்? விசுவாசம் என்பது பயத்தை, கவலைகளை, ஆசைகளை அழிக்க வந்தது. அவரை மீறி யாரும் என்னை தொட முடியாது என்ற நிச்சயத்தை விசுவாசம் கொடுக்கிறது. என் தலையில் இருக்கிற முடிய முதற்கொண்டு அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை அது தருவதால் எந்த கவலையும் ஆசையையும் அவரிடமே தள்ளிவிட்டு மறந்து விடலாம். தேவன் நம்மை நடத்த வேண்டுமானால் அவர் கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், நம் புத்தியை அல்ல. அவர் நம்மை உடனடியாக எட்டாத உயரத்தில் கொண்டு சென்று உட்கார வைத்து விடுவதில்லை. யோசேப்பு சிறையில் கழித்த காலங்கள் பல. அவனை கவனித்து பாருங்கள். அவனுக்கும் பயமுறுத்தும் விஷயங்கள் அநேகம் இருக்கத்தான் செய்தன. அவன் நம்பிக்கை உடைந்து போகும்படி காலம் மிக நீண்டதாகத்தான் இருந்தது. அவன் மட்டும் தைரியம் இழந்திருந்தால் அத்தனை வருடம் பொறுமையாக இருந்திருப்பானா? யாரும் நினைத்து பார்க்க முடியாத மகிமையான முடிவை அவன் கண்டிருப்பானா? அவன் பொறுமைக்கு தக்கபடி தேவன் நன்றாகவே அவனுக்கு செய்தார் இல்லையா? யோபு பட்ட கஷ்டங்களை படிக்கிறோம். அவன் பொறுமையாக அத்தனையையும் சகித்தான். அதன் முடிவையும் பார்க்கிறோம். இழந்த அத்தனையையும் இரண்டத்தனையாக அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். முட்கள் தான், ஆனால் அவைகளை இவர்கள் நம்பிக்கையோடு மேற்கொண்டார்கள். முட்களை மேற்கொண்டார்கள். அப்போது முட்களாக கஷ்டங்கள் குத்தினாலும் இவர்களுக்கு வலிக்கவில்லை. ஏன்? தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். விசுவாசம் என்பது கவலைகளை, ஆசைகளை அழிக்க, நம்மை தேவசித்தம் எதுவானாலும் அதற்கே பணிய வைக்க என்பது புரிகிறதா? நல்ல நிலம் என்பது முட்கள் இல்லாத நிலம் அல்ல. ஆமாம், முட்கள் இல்லாத நிலம் அல்ல, கற்பாறை இல்லாத நிலமும் அல்ல. இத்தனைகள் இருந்தாலும் அவைகளால் பாதிக்கப்படாத நிலம்தான் நல்ல நிலம். அது எப்படி முட்களாலும் கற்களாலும் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு தான் உண்மையான உத்தமமும் உள்ள நிலம் என்று இயேசு அதை விளக்குகிறார். உண்மை என்று ஒன்று இருந்தால் போதும், எந்த நிலையிலும் நாம் கனித்தரலாம். உத்தமம் நம் குற்றங்களை ஒத்துக்கொள்ள, நம்மிடமுள்ள குறைகளை உத்து பார்க்க, நம் இயலாமையை புரிந்து கொள்ள உத்தமம் வேண்டும். ஆனால் உண்மை இருக்கிறது, அது நாம் கற்பாலைகளில் நிலைத்திருக்க தேவைப்படுகிறது. நமக்கு முன்பாக அநேக சாட்சிகளை தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் முதல் தாவீது வரை, யோசேப்பு முதல் சாமுவேல் வரை. நம்மை போல பலவித பாடு நிறைந்தவர்களாக இருந்தாலும் பழுதற்றவர்களாக இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? யோசேப்பு ஒருவன் போதும். ஆமாம், நம் அத்தனை கேள்விகளுக்கும் அவனால் பதில் சொல்ல முடியும். முட்களா, கற்பாறையா, எதுவும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அவனிடம் வேதமெல்லாம் கிடையாது. ஆனால் தேவனை நன்கு புரிந்து அறிந்து வைத்திருந்தான். அதனால் நீதி தவறாது நடந்தான். பொறுமையாக பாடு சகித்தான். முடிவில் மகிமையும் அடைந்தான். இத்தனைக்கும் ஒரே காரணம், அவனிடம் இருந்த உண்மை. உண்மையுள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு, உண்மை இல்லாதவனுக்கு இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் பரலோக பிரமாணம். உள்ளவனுக்கு தேவன் இன்னமும் வெளிச்சம் கொடுக்கிறார். உண்மை இல்லாதவனுக்கு இருக்கிற வெளிச்சத்தையும் எடுத்து விடுகிறார். மாம்சமான எந்த மனுஷனையும் ஆவிக்குரியவனாக்கி நீதியிலும் பரிசுத்தத்திலும் பெருக பண்ணி பூர்ணப்படுத்துவதே ரட்சிப்பு. இதற்கே விசுவாசம் கொடுக்கப்பட்டது. விசுவாசம் என்ற ஒரே ஒரு ஆயுதம் போதும். நமக்குள் உண்டாகிற அத்தனை கேள்விகளையும், பயங்களையும், கவலைகளையும், ஆசைகளையும் ஒரே அடியாக நீக்கி இல்லாமல் செய்துவிடும். பாவம் என்பது பயத்தின் பின் விளைவே. பயத்துக்கு இடம் கொடுத்தால் கட்டாயம் பாவம் வரும். விசுவாசம் பயத்தை அழிக்கிறது. கர்த்தர் பார்த்து கொள்கிறார் என்ற தைரியமாக நாம் கடும் சூழ்நிலைகள் அத்தனையும் மேற்கொண்டு நடக்கலாம். இந்த ஒன்றை யோசேப்பு செய்தான்.
அதனால் அவனால் நீதியாக நடக்க முடிந்தது. கற்பாரியா முட்களா அவன் மேற்கொள்ளாதவைகள் எதுவும் இல்லை. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் ஜெயிக்க வைத்தது, அவனை ஜெயிக்க வைத்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் வெளிச்சத்தை தந்து காக்கிறார். கொடுத்த வெளிச்சத்தை காத்து கொள்ள உண்மை வேண்டும். நாம் இந்த உண்மை இல்லாதபடியால் தடுமாறுகிறோம். யோசேப்புக்கு ஆறுதல் சொல்ல யார் அவனோடு இருந்தார்கள்? பாருங்கள், அவன் பெற்ற ஒரே தரிசனம் அவனை புடமிட்டது. இந்த கொஞ்ச உண்மையினால் தான் அவன் நம்பிக்கை உறுதியானது. அவனால் எந்த நிலையிலும் நிலை குலையாமல் சிந்திக்க வைத்தது. பொறுமையும் தைரியமும் அவனை விட்டு போகவில்லை. கடக்க முடியாத கஷ்டங்களை இவன் சிரித்து கொண்டே கடந்து விட்டான். இதுதான் நல்ல நிலம். கொஞ்ச உண்மையுள்ளவன் 100, 30, 60 பலம் தருவான் என்பது இதைத்தான் குறிக்கிறது. தேவன் நமக்கு முன் திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறார். நாமும் அதை கவனியாமல் நம் புத்தியின்படி சிந்தித்து இதில்லையே அதில்லையே என இயங்குகிறோம். நமக்கு முன் வைத்திருக்க சாட்சிகளை கவனிப்பதில்லை, கீழே தள்ளிவிட்டு விடுகிறோம். ஆசைகளும் கவலைகளும் நம்மை புரட்டி புரட்டி போடுகின்றன. கொஞ்சத்தில் உண்மையில போதுங்க, உங்கள் வெளிச்சம் அதிக வெளிச்சமாகும். இனி நான் இல்லை, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதில் தான் உண்மையாக இருக்க வேண்டும். எப்போதும் பற்றிக்கொள்ள இதைவிட மேலான ஒன்று கிடையாது. உங்கள் வெளிச்சம் இன்னமும் அதிக வெளிச்சமாகி நீங்கள் மாம்சத்தின் பிடியிலிருந்து முழுக்க விடுதலையாகி ஆவிக்குரியலாக மாற இந்த ஒரு வார்த்தை போதும். கிறிஸ்துவின் சாயலாகி மகிமைப்பட இனி நீங்கள் இல்லவே இல்லைங்க. அவரே பார்த்து கொள்கிறார். ஏனெனில் அவரே உங்களில் பிழைத்திருக்கிறார்.